வணக்கம், வெல்கம் டு ஒரு ஸ்டோர் தமிழ். நம்ம இந்தியன் மார்க்கெட் பொறுத்தளவுக்கு இந்த ஒரு 125cc செக்மெண்ட்ன்றது ரொம்ப ஒரு ஃபேமஸ் அண்ட் நிறைய பேர் விரும்பி எடுக்கக்கூடிய ஒரு செக்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இந்த செக்மெண்ட்டில் வர எல்லா வெஹிக்கிள்ஸுமே பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் மாதிரி விஷயத்தில் நல்ல ஒரு பேலன்ஸ்டான ஒரு செக்மெண்ட்லையும் ப்ரைஸிங் மாதிரி விஷயங்களில் அந்த வெஹிக்கிளுக்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு ரீசனபிளான ரேஞ்சில் இருக்கும். இதனால் தான் நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டில் இந்த ஒரு 125cc செக்மெண்ட்ன்றது ரொம்பவே ஒரு நல்ல ஒரு செக்மெண்ட்டாக இருந்துக்கிட்டு இருக்குது. இப்படியாப்பட்ட செக்மெண்ட்டில் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் பைக் அதுவும் குறிப்பாக அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் எடுக்கும்னு நினைக்கிறீங்க. இப்போ நீங்கள் ஒரு சரியான ஒரு வீடியோவில் தான் இருக்கிறீங்க. ஆமாங்க, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டாப் 5 பெஸ்ட் 125cc பைக்ஸ் வித் அஃபோர்டபுள் ப்ரைஸிங்ன்ற மாதிரி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி சும்மா ரெக்ஸும் தெரியும் அந்த கிளட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு செகண்ட்ஸ் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா இது மாதிரி சூப்பர் ஃபீனோ ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜோட பல்சர் 125. ஆமாங்க, பஜாஜ் தரப்புலேருந்து அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் நல்ல ஸ்போர்ட்டி லுக், ஸ்போர்ட்டி லுக்குன்னு கூட சொல்ல முடியாது, நல்ல ஒரு வெர்சைலான ஒரு டிசைன் டோன் எல்லாருக்குமே சூட் ஆகும். யங்ஸ்டாராக இருந்தாலும் சரி, ஏஜ்டு பர்சன்ஸாக இருந்தாலும் சரி, ஃபேமிலி பர்சன்ஸாக இருந்தாலும் சரி, இது மாதிரி எல்லா தரப்பு மக்களுக்கும் சூட் ஆகக்கூடிய நல்ல ஒரு வெர்சைலான டிசைன் டோன் உள்ள ஒரு நல்ல வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த பஜாஜோட பல்சர் 125ன்றது உங்களுக்கான ஒரு பெட்டர் ஆப்ஷனே சொல்லாமல். ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு முதல் சொன்ன மாதிரியே இது வந்து நல்ல ஒரு வெர்சைலான ஒரு டிசைன் டோன், பார்க்குறதுக்கும் நல்ல ஸ்போர்ட்டியராகவும் இருக்கும். அட் த சேம் டைம் இந்த ஒரு டிசைன்ன்றது உங்களுக்கு ஃபேமிலி யூஸ், லாங் ட்ரைவ், அது மாதிரி எல்லா வித பர்பஸுக்கும் ஒரு கேப்பபிளான ஒரு டிசைனாக இருக்கும். ஓரளவு நல்ல ஒரு வெர்சைலான டிசைன் டோன். டிசைன் பொறுத்தளவுக்கு இந்த செக்மெண்ட்டில் இது ஒரு சூப்பரான ஒரு ரேஞ்சிலே இருக்குது. நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட ஃபீச்சர்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு அதெல்லாம் ஒரு ஆவரேஜான லெவலில் தான் வருது. ஒரு செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அந்த வெஹிக்கிளுக்கு போதுமான லெவல் ஃபீச்சர்ஸ், கனெக்டிவிட்டி மாதிரி விஷயங்கள் நீங்கள் 125 எதிர்பார்க்க முடியாது. சொல்லப்போனால் அது தேவையும் இல்லை 125cc. அதை மாதிரி ஒரு டீசெண்டான லெவல் ஃபீச்சர்ஸோடு இருக்குது. உங்களுக்கு வெஹிக்கிளோடைய இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 124.4cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் யூஸ் பண்ணிக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5-speed கியர் பாக்ஸ் தான், வெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச் தான். இந்த இன்ஜின் பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 11.64 bhp ஆஃப் ஒரு 10.8 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 100 km/h வரைக்கும் ரீச் பண்ணி சொல்கிறாங்க. பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பலாம் நீங்கள் எதிர்பார்த்துட முடியாது. பல்சருன்ற அந்த ஒரு மைண்ட் செட் எடுத்துகிட்டு ஆயிருதுங்க. இது வந்து ஒரு 125cc வெஹிக்கிள், அந்த ஒரு 125cc செக்மெண்ட்டுக்கு ஏற்ற ஒரு பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்குது. ரொம்ப சூப்பராலாம் இருக்காது, பர்ஃபார்மன்ஸ் ஒரு ஆவரேஜ் லெவல் தான். அதுக்கு அடுத்த விஷயம், உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 50 km இருக்குன்னு சொல்கிறாங்க. மைலேஜும் இந்த செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான மைலேஜ்னு சொல்ல முடியாது, அதுவும் ஒரு டீசெண்டான ரேஞ்சில் தான் இருக்குது. அதனால தான் இது நம்மளுடைய லிஸ்டிங்கில் 5th பிளேஸை பிடிச்சிருக்கு. அதுக்கடுத்து பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்க் ஆப்ஷன் கொடுக்குறாங்க, பின்னாடி வந்து ஸ்டாண்டர்டாக ட்ரம் பிரேக் வருது, சிபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டமாக கம்பைன் பண்ணிக்கிறாங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு 140 kg, சீட் வெயிட் பொறுத்தளவுக்கு 790. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆன்ரோட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,02,000 ஸ்டார்டிங், டாப் மாடல் 1,15,000 கிட்ட வரைக்கும் வருது. ஒரு அஃபோர்டபுள் பைக், நல்ல ஒரு லுக்கோட எதிர்பார்க்குறீங்கப்போ மேபி நீங்கள் பஜாஜ் பல்சர் 125 நீங்கள் ட்ரை பண்ணலாம். சரி வாங்க, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோவோட சூப்பர் ஸ்ப்ளெண்டர் 125. ஆமாங்க, இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் ஃபேமிலி யூஸுக்கு ஒரு பெஸ்ட்டான நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு 125cc வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நிச்சயமாக இந்த ஹீரோவோட சூப்பர் ஸ்ப்ளெண்டர்ன்றது உங்களுக்கான ஒரு பெட்டர் ஆப்ஷனே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வெஹிக்கிளோட டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இது வந்து உங்களுக்கு லைட்டாக அந்த ஒரு பாக்ஸி டோனில் வரக்கூடிய ஒரு டிசைனாகவே இருக்கும். ரோடு அப்பியரன்ஸ் வந்து மற்ற வெஹிக்கிள்ஸை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. ரோடில் அந்த ஒரு அப்பியரன்ஸ்ன்றது கொஞ்சம் பெருசாகவே ஃபீல் ஆகுது வண்டி, சொல்லப்போனால் நல்லா இருக்குது ஓரளவு வண்டி பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 124.7cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் வித் 5-speed கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச். பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 10.72 bhp ஆஃப் ஒரு 10.6 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீடு ஒரு 90 km/h வரைக்கும் ரீச் பண்ணி சொல்கிறாங்க. அதுக்கடுத்த விஷயம், உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா அரௌண்ட் ஒரு 66 km வரைக்கும் இந்த வெஹிக்கிள் மைலேஜ் தரதா கம்பெனி ரிப்போர்ட்டர் சொல்கிறாங்க. அப்படின்னு பார்த்தா ரீல் இந்த ஒரு 125 செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான ஒரு மைலேஜ் இந்த ஒரு வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணுது. பட் நம்மளுடைய ரோட் கண்டிஷனுக்கும் ரைடிங் ஸ்டைலுக்கும் டெம்பரேச்சர் அது மாதிரி நம்மளுடைய ஓவரால் நம்மளுக்கு என்ன தருன்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ஒரு 55 to 60 தந்தாலே எனக்கு கேட்டிங்கன்னா இந்த ஒரு 125 செக்மெண்ட்டில் ஒரு சூப்பரான மைலேஜ் தான். அப்படின்னு போகும்போது மைலேஜ் ரிலி சூப்பராக இருக்குது. பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அந்த ஒரு 125 செக்மெண்ட்டுக்கு ஏற்ற டீசென்ட் ரேஞ்சில் இருக்குது. பட் சம் பிட் ரேஞ்சில் வைப்ரேஷன் இருக்குப்பா, அந்த ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். அதுக்கடுத்த விஷயம், உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்க் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க. ஐபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் தான் கம்பைன் பண்ணிக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு 122 kg, சீட் ஹைட் பொறுத்தளவுக்கு 799 mm.
அப்படின்றப்ப உங்களுக்கு ஓவராலாக டைனாமிக்ஸ் மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல டீசென்ட் ரேஞ்சில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 1,03,000 ஸ்டார்டிங் ஆகுது அரௌண்ட் ஆன் ரோட் ப்ரைஸ். அதுக்கடுத்து டாப் மாடல் 1,07,000 கிட்ட வரைக்கும் வருது. இந்த ஒரு ப்ரைஸிங்கில் ஃபேமிலி பர்பஸுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு 125cc வெஹிக்கிளாக இந்த ஹீரோட ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் இருக்குன்றதுல டவுட் இல்லை. சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் லிஸ்டிங் நம்ம தேர்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோவோட கிளாமர் 125 ஆமாங்க. இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கோட நல்ல ஃபீச்சரிஸ்டிக்கான ஒரு வெஹிக்கிள் எடுக்குன்னு நினைக்கிறப்ப நிச்சயமாக இந்த ஹீரோட கிளாமர்ன்றது உங்களுக்கான ஒரு பெட்டர் ஆப்ஷனே சொல்லும். அதுலேயும் குறிப்பாக ஃபீச்சர்ஸ் வேணுன்றப்ப நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் போகிறீங்கிறப்ப அதில் உங்களுக்கு ஜிபிஎஸ் நேவிகேஷன்லாம் கொடுக்குறாங்க இந்த ஒரு 125cc செக்மெண்ட்லேயே. அதனால தான் இதை நான் ஃபீச்சரிஸ்டிக்கான ஒரு வெஹிக்கிள்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் விஷயம் டிசைன் முன்ன சொன்ன மாதிரியே ஒரு யூனிக்கான ஒரு அப்பியரன்ஸ் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது, சும்மா சொல்லக்கூடாது. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதுலேயும் சேம் நம்ம சூப்பர் ஸ்ப்ளெண்டரில் யூஸ் பண்ணியிருந்த அதே ஒரு 124.7cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் யூஸ் பண்ணிக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச் தான். இந்த இன்ஜினோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 10.39 bhp பவர்ஸும் 10.4 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீடு ஒரு 100 வரைக்கும் போடான்னு வச்சிங்களேன், ஒரு 95 கம்பெனி போட சொல்கிறாங்க. பட் 125 எல்லாம் 100 தொற்றும் நிச்சயமாகவே. அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு இதுவுமே நிச்சயமாக ஒரு 55+ ஃபியூல் எஃபிஷியன்சி ஆஃபர் பண்ணுன்றதுல டவுட் இல்லை. மைலேஜும் நல்லா இருக்குது, பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஒரு டீசென்ட்டான ரேஞ்சில் இருக்குன்றப்ப நல்ல ஒரு ஃபியூல் எஃபிஷியன்ட்டான ஒரு இன்ஜின் தான் இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு சேம் இதுலேயும் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க்கு கொடுக்குறாங்க, பின்னாடி வந்து உங்களுக்கு ட்ரம் பிரேக் வந்துடுது. ஓரளவு நல்ல ஒரு பிரேக்கிங் செட்டப். இதில் வந்து இப்போ இந்த 2024 மாடல்னு பார்த்தோன்னா வச்சுங்களா, உங்களுக்கு அந்த ஒரு நான் எக்ஸ்டெக் மாடல்லே உங்களுக்கு எல்இடி லைட் கொடுக்குறாங்க. அது வந்து இன்னும் ஒரு சூப்பரான ஒரு விஷயம். உங்களுக்கு நார்மல் எக்ஸ்டெக் இல்லாத மாடல் வந்து இது வரைக்கும் ஹாலஜன் லைட்ஸ் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ 2024 அப்கிரேடில் உங்களுக்கு அதுலேயே எல்இடி அப்கிரேட் பண்ணியிருக்காங்கன்றப்ப இன்னும் ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்குது. சரி ஓகே, ஆக மொத்தத்தில் வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு 121 kg கிட்ட வரைக்கும் வருது. சீட் ஹைட்டு 790 mm கிட்ட வரைக்கும் வருதுங்க. வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 83,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் 1,10,000 கிட்ட வரைக்கும் வருது. இது வந்து உங்களுக்கு நார்மல் நான் எக்ஸ்டெக் வேரியண்ட்டோட ப்ரைஸிங். எக்ஸ்டெக்கோட ப்ரைஸிங் வந்து ஸ்லைட்லி கொஞ்சம் இன்னும் அதிகமாக இருக்கும். அது நீங்கள் ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணலாம். சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹோண்டாவோட ஷைன் 125 ஆமாங்க. நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டில் இந்த ஷைனுக்கு அறிமுகமே தேவையில்லைன்னு சொல்லலாம். ஆமாங்க, அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு என்ட்ரி லெவல் ஃபேமிலி கம்ப்யூட்டர் எடுக்கும்னு நினச்சாலே நம்மளுடைய மக்கள் மைண்ட் செட்டில் ஃபஸ்ட்டு வந்து நிற்கிற ஒரு வெஹிக்கிளாக இந்த ஒரு ஷைன் 125 தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஃபேமஸ் அண்ட் நல்ல ஒரு வெல் நோனான ஒரு வெஹிக்கிள் ஃபார் ஃபேமிலி கம்ப்யூட்டர். ஏன்னா இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்டும் அந்த ஒரு ஃபியூல் எஃபிஷியன்சியும் அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் மக்கள் மனசில் இந்த வெஹிக்கிளை டாப் ரேஞ்சில் வச்சுட்டு இருக்கிறதான ரீசன். ஆமாங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் டிசைன் ஒரு நல்ல ஒரு லைட்டாக ஸ்போர்ட்டி டச் இருக்கக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர் வெஹிக்கிளை தான் உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணுறாங்க. டிசைன் பார்க்குறதுக்கு ரியலி நல்லாவே இருக்குது. ஒரு ஃபேமிலி யூஸுக்கு ஒரு நல்லாவே இருக்கும் இந்த வெஹிக்கிளோட டிசைன். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதுலேயும் சேம் உங்களுக்கு ஒரு 125cc தான், சிங்கிள் சிலிண்டர் தான், 4 ஸ்ட்ரோக் தான், 2 வால் தான், ஏர் கூல்டு தான், வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச் தான். இந்த இதனுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 10.59 bhp ஆஃப் பவர்ஸும் 11 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங்குன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு லோ எண்டு மிட் ரேஞ்சில் பவர் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் டாப் ஸ்பீட் 102 km. விஷயம் உங்களுக்கு வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு அரௌண்ட் ஒரு 55 km இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபியூல் எஃபிஷியன்சி 55 வரைக்கும் சொன்னாலும் ரியல் லைஃப்பில் இந்த வெஹிக்கிளும் 60+ மைலேஜ் தரதா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. மைலேஜ் ரியலி சூப்பராகவே இருக்குது இந்த ஒரு வெஹிக்கிள். அதுலேயும் குறிப்பாக இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். செம ஸ்மூத்தாக ரன் ஆகக்கூடிய ஒரு இன்ஜின் இந்த ஒரு ஷைன் 125. உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க்கு ஆப்ஷனாக வருது, பின்னாடி வந்து ட்ரம் ஸ்டாண்டர்டாக வந்துடுது. சிபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு 113 kg கிட்ட வரைக்கும் வருது. சீட் ஹைட்டு 791 mm கிட்ட வரைக்கும் வருதுங்க. அப்படின்றப்ப டைனாமிக்ஸும் ஓரளவுக்கு ஒரு ஈஸி ஹேண்டிலபிளான ரேஞ்சில் தான் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆன் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 1,02,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் 1,06,000 கிட்ட வரைக்கும் வருது. பேசிக்னா ட்ரம் மாடலு, டாப்னா டிஸ்க் மாடலே உங்களுக்கு 1,06,000 வருதுன்றப்ப ரியலி நல்ல ஒரு விஷயம் தான். முடிஞ்ச அளவுக்கு இந்த வெஹிக்கிள் டிஸ்க்கு போனால் நல்லா இருக்குன்றது என்னுடைய ஒரு சஜஷனாக இருக்குது. சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜோட CT 125X ஆமாங்க. இந்த ஒரு 125 செக்மெண்ட்லேயே டிஸ்க் மாடலே உங்களுக்கு இருக்கிறதுலே அஃபோர்டபுளாக வர ஒரு மாடல்னா அது இந்த பஜாஜோட CT 125X தான். அது இல்லாமல் உங்களுக்கு இன்ஜின் ஸ்பெக் மாதிரி விஷயங்களும் ரியலி நல்லாவே பண்ணியிருப்பாங்க. இதோடைய டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன் டோன் தான். கொஞ்சம் அந்த ஒரு ரக் யூஸ்
யூஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரூரல் அது மாதிரி லோடு வச்சு கேரி பண்ணுறது, பொருள் வச்சு அது மாதிரி கொஞ்சம் அப்படியே ஒரு ரஃப் அண்ட் டஃப்பான ஒரு டிசைன் டோனில் தான் இருக்கும். ஒவ்வொரு ஃபேமிலி யூஸுக்கும் அந்த ஒரு ஆஃபீஸ் யூஸுக்கும் இந்த ஒரு வெஹிக்கிளோட டிசைன் வந்து அந்தளவுக்கு கேப்பபிள் கிடையாது. பட் ரூரல் டைப் யூஸுக்கு ரியலி இந்த ஒரு வெஹிக்கிளோட டிசைன்ன்றது நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஃபேமிலி பிஸ்னஸ் அது மாதிரி எதாவது பண்ணுறீங்க இப்போ கூட நிச்சயமாக இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு டிசைன் உங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல ஹெல்ப் பண்ணுற ரேஞ்சில் இருக்கும். பொருள்லாம் நீங்கள் ஈஸியாக வச்சு கேரி பண்ணிடலாம். அதுக்கு அடுத்த விஷயம், உங்களுக்கு இந்த வெஹிக்கிளை யூஸ் பண்ணிக்க இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 124.4 cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 ஆல்கான ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த என்னோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச் தான். இந்த என்னோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 10.76 bhp ஹவர்ஸும் 11 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் பேஸ் பண்ணுறது. ஓரளவுக்கு இதுலேயும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான லோ எண்ட் பவர் இருக்குன்றதுனால அந்த ஒரு லோடு வச்சுட்டு கேரி பண்ணுறது இந்த ஒரு இன்ஜின் பவரும் கொஞ்சம் பெட்டரான ஒரு அசிஸ்ட் கொடுக்குது. டாப் ஸ்பீடு ஒரு 95 km/h வரைக்கும் முடிச்சு முடியும்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த விஷயம், உங்களுக்கு வேண்டிய மைலேஜ் பொறுத்தளவு கம்பெனி போட்டுட்டு 60 வரைக்கும் சொல்கிறாங்க. ரியல் லைஃப்பில் இந்த வெஹிக்கிள் 60+ கூட தரதா ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்கன்றப்ப மைலேஜ் விஷயத்துலையும் சூப்பராக இருக்குது, பவர் விஷயத்துலையும் நல்ல ஒரு புல்லிங் இருக்குது. இந்த ஒரு இன்ஜினில் 125 cc ஏற்ற அந்த ஒரு புல்லிங் இந்த வெஹிக்கிளில் இருக்குது. அந்த ஒரு விஷயத்தில் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. பட் ஃபீச்சர்ஸ் இந்த வெஹிக்கிளில் ஒன்றும் சொல்லும்படிலாம் இருக்காது, எல்லாமே உங்களுக்கு நார்மல் தான். அதுக்கடுத்து உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்க் ஃப்ரண்ட்டில் ஆப்ஷனு, பின்னாடி வந்து ஸ்டாண்டர்ட் ட்ரம் பிரேக்கு CBS மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு 130 kg கிட்ட வரைக்கும் வருதுப்பா. வெயிட் கொஞ்சம் அதிகம் தான், பட் நம்ம பல்சர் அளவுக்கு இல்லை. வண்டியோட சீட் ஹைட்டு 815 mm, சீட் ஹைட்டும் கொஞ்சம் அதிகம். அதனால் கொஞ்சம் டாலராக கொஞ்சம் வெயிட் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பட் பிகினர் ஃப்ரெண்ட்லியாலாம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்ஃபுல் தான். சரி, ஓகே. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 89,000 ஸ்டார்டிங் இது. டாப் மாடல் டிஸ்கே உங்களுக்கு 93 முடிச்சலான்றப்போ ப்ரைஸிங்கில் ரியலி நல்ல ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சிலே வருது. சரி, ஓகே. அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாப் 5 லிஸ்டிங் நம்ம இங்கே முடிச்சுப்போம். இந்த டாப் 5 உங்களுடைய ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் செக்ஷன்லேயே பண்ணுவீங்க. இப்போதைக்கு தேங்க் ஃபார் வாட்சிங். பை, see you later.